சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர் சனி. பணவரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார், வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர். உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டர் அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா? வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 2.5 வருஷத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும், உடல் உழைப்பு அதிகமாக போகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம். அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம், 3வது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி, ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு?
புரட்டாதி 3லேருந்து புரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இறக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4, 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்து கூட ராகுவும் இருந்து அதே போல் குருவும் 8ஆம் இடத்துல மறைஞ்சி அவதியின் உச்ச நிலைக்கு, பிரச்சனையின் உச்ச நிலைக்கு, உடல்நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அதுலேருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய நாள். அது எதுவரையிலும் தொடரும் அப்படின்னாக்க 24/4/2028 வரலும். இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். சனி பெயர்ச்சி ஆகி 2 மாதத்தில் குரு பகவானும் நல்ல நிலைக்கு வராரு. எங்கே வராரு அப்படின்னாக்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்றதுல குரு உச்ச நிலையை அடைகிறாரு. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கின கடனும் கொடுக்க முடியல, உங்கள்கிட்ட வாங்கினவங்களும் கொடுக்க முடியாமல் மனதளவில் தளர்ந்து, மனதளவில் சோர்ந்து, உடல்நல ரீதியாக உபாதையில் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது வரக்கூடிய மே மாதம். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஃபுல் பிளட்ஜில் சனி பயிற்சி போது விடுதலை கிடச்சிருச்சு, சுதந்திரம் கிடச்சிருச்சு. அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துட்டு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு நம்ம எப்போதுமே சனி பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இயற்கை அசுபர் அப்படிம்போம். அவரை பொறுத்தளவுக்கு நின்ன இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். என்ன ஒன்று அப்படின்னாக்க ஒரு 2 மாதம்தான் கெடுப்பார். அதுக்கப்புறம் உங்கள் அந்த ஓனரான குருவோடைய பார்வை, உச்சம் பெற்ற பார்வை பார்க்கறதுனால
கெடுக்கக்கூடிய அளவின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புகழுக்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், தாயார் வழி, தகப்பன் வழி, பாட்டன் வழி, பூட்டன் வழியில் உள்ள சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களும் உண்டு. எப்போ அப்படின்னாக்கா 5வது மாதத்துக்கு பிறகு. 10வது மாதத்துக்கு அப்புறம் பார்வை, குருவோடைய பார்வை இல்லாமல் போகிற காலகட்டங்களையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு, அதே போல் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்ப்பது சிறந்தது. கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏற்கனவே அர்த்தாசிரம சனியில் அவதிப்பட்டாச்சு, ராகுவிலையும் அவதிப்பட்டாச்சு, குருவினாலும் அவதிப்பட்டாச்சு. சரி, இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. அங்காரக பகவானுக்கு, குரு பகவானுக்கு, சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. அதில் சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்குறாரு. அவர் என்னென்ன பிரச்சனைகளை தருவார் அப்படின்னும், அதே போல் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 10ஆம் இடமான கன்னியை பார்க்குறாரு. அதில் என்னென்ன பலன்கள் பிரச்சனை, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதில் என்னென்ன பலன்கள் தருவார். அதை தவிர ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இதில் என்னென்ன நன்மைகள் தருவார், என்னென்ன தீமைகள் தருவார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. 5ஆம் இடத்தை சனி பகவானுடைய மாற்றம் 4ஆம் இடத்தை விட நல்லா இருக்கும். அர்த்தாஷ்டம சனியை விட நிச்சயமாகவே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரும். பேச்சினால் பிரச்சனை வரும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆனால் பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது. பேசும்போது அளந்து பேசுங்க, கொஞ்சமாக பேசுங்க, அதுதான் நல்லது. அதனால் பேசும்பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை அள்ள முடியாது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னும் பொழுது, இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் ஓடக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு கம்மி இருக்காது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சர்ச்சைகள் வரும். எதிர்பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆண், அவர்கள் மூலியமாக சர்ச்சைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்களேனால் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கும். பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க, அதுவும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. லாபங்களும் கம்மியாக வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல சனியை பார்க்குறான். அதனால் வரக்கூடிய லாபங்களில் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் குறையும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த வயதில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு மே மாதத்துக்கு மேலே மாறினதுக்கப்புறம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரிடம் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கறது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அது தவிர வாக்கு கொடுக்கறது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது வாக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்காதீங்க. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும்னு ஐயா ஏற்கனவே சொன்னார். அது தவிர குழந்தை பிராப்தியில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். யாராவது குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம், அது தவிர என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணால் இது ஓரளவு குறையும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி விலகியாச்சு. அப்போ சனீஸ்வர பகவான் உங்களை கடந்த 2.5 வருஷமாக ஆட்டி படைச்சி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டார். அப்போ இனி சனி பகவானை சரணாகதி அடைய வேண்டாம்.
அப்போ ஃபஸ்ட்டு யாரை சரணாகதி அடையணும்? உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்குமா? குடும்பத்தை காக்கும். எப்போ ஒருத்தர் வீட்டுக்கு குலதெய்வம் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களும் வரும். கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் குலதெய்வம் விடிவு கொடுப்பாரா? விடிவு கொடுப்பார். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இந்த ராசி அதிபதி அங்காரகன். அங்காரகனுடைய கடவுள் அப்படின்றது எம்பெருமான் முருகப்பெருமான். அதுவும் கல்யாண குளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், திருத்தணியில் உள்ள முருகன். இந்த 6/3/2026 24/4/2028 மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருத்தணி சென்று எம்பெருமான் முருகனை வழிபட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். இதை தவிர காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க, சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. வீட்டில் உள்ள அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷனும் போயிடுமா? போயிடும். சாமி எனக்கு இதை செய்ய முடியாது, வேறு ஏதாவது எளிமையான பரிகாரங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்க, உங்களுடைய மடாதிபதிகளை சந்திச்சுட்டு வாங்க. ஏன்னா முருகன் குருவே முருகன். அப்போ உங்களுடைய மடாதிபதிகள் ஜீயர்கள், ஆதீனங்கள், ஒரு சந்திரசேகர சுவாமி, ஜெயேந்திர சுவாமிகள் போன்ற ஆச்சாரியார்களை சந்திச்சுட்டு வாங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள அந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய அவங்க பூசாரியாக இருந்தாலும் சரி, அவங்க சிவாச்சாரியாராக இருந்தாலும் சரி, பட்டாச்சாரியாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பொருள் உதவி அல்லது பண உதவி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா கடவுளுக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அவங்களுடைய நிலையை நம்ம மேம்படுத்தினோம்னா, அவங்களுடைய கடவுள் தொடர்புடைய அந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் மற்றும் பூசாரிகளுக்கு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்குமா? நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான், சரணாகதி சரணாகதி, முருகா 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 சரணாகதி அடைங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் எம்பெருமான் முருகன் பேரை சொல்லும்போது விலகி போகுமா? விலகி போகும். பயப்பட வேண்டாம். சரி, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நல்ல காரியங்களும் என்னென்ன கெடுகாரியங்களையும் செய்யும் அப்படின்னு கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த சனி பெயர்ச்சி மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். என்ன சார் எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனியிலிருந்து மாறுதல்கள் வரப்போகுது, பெரிய மாற்றங்கள் ஏறப்போகுது, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்க போகுது, பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க போகுது, எடுத்த காரியங்களில் ஜெயம் இருக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி சற்று நிதானமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். சற்று தடங்கள் ஏற்படும், அதற்கு பிறகு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்தக்கூடிய காரியங்கள், எடுத்த விஷயங்கள் எல்லாமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் அதீத லாபம் இல்லாமல் சற்று இவ்வளோ நாளாக மோசமான லாபம் இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் உழைப்பு சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு, அதாவது இவ்வளோ நாள் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், இப்போ அலைச்சல் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், ஆனால் லாபத்தில் சற்று கம்மியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 85% பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அதை தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை கட்டி போடுவார். லாபங்களை குறைப்பார். லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரணும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே
சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதில்ல. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு. மிச்ச கிரகங்கள் இப்போ நம்ம சுக்கிரனை வழிபடும்போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் விளக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு 8 நவகிரக சன்னதியில் ஒரு எள் விளக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு விளக்கு, அதிகபட்சமாக 8 விளக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் விளக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்திருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு பார்த்தீங்களேனால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர இரும்பு சம்பந்தமான இது தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாண்டு, மண்வெட்டி, இதெல்லாம் இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9-5 வேஷ்டி இல்லைன்னா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்களேனால் கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.